கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதி அப்போஸ்தல ஊழிய மேன்மைகளும் விளைவுகளும் என்கிற தலைப்பின் கீழாக இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை இது ஒரு சம்பவமாக எழுதப்பட்டிருந்தாலும் இதிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான அநேக வேத சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதுனாலே நாம் ஒவ்வொரு பகுதியாக கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே ஊழியம் நாம் எப்படி செய்ய வேண்டும், அல்லது ஊழியத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எப்படி நாம் அதை கையாள வேண்டும் என்பதற்கெல்லாம் மனுஷீக முறைமைகள் தான் கையாளப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆதி சபை எப்படி செயல்பட்டது என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் சரியான பாதையிலே பயணிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இங்கே இந்த வேத பகுதிக்குள்ளாக அப்போஸ்தலருடைய கைகளினாலே ஆண்டவர் அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் செய்தார். அது நிமித்தமாய் பிணியாளிகளும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய திரள் கூட்டம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக அங்கே 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கவனிங்க, இதுக்கு முன்னால 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி ஒருவன் குணமான போது 2 பேர், பேதுருவும் யோவானும் சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த இடத்துல முழு அப்போஸ்தலர்களும் 12 பேருமே சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி 12 பேரும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மேலே எழுதியிருக்கிற வேத பகுதிக்குள்ள பார்த்தா ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவ்வளவுதான். ஒரு பெரிய திரள் கூட்டம் குணமாக்கப்படுகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதன் விளைவாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்னா 17வது வசனத்துல பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமரியத்தார் அனைவரும் எழும்பி என்ன நினைத்தாங்களா? பொறாமையினால் நிறைந்து. இப்ப ஏன் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்கன்னு சொன்னா, அங்க சனகரின் சங்கத்தார் சதுசேய சமரியத்தார் எல்லாரும் சேர்ந்து எதுல நடந்திருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கத்துல இருக்கிற கூட்டத்தார் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தால் எதனால நிறைந்து இருக்கிறாங்க? பொறாமையினால நிறைந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், நமக்கு விரோதமாக எழுப்புகிற நபர்கள் எதனாலே நிறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? பொறாமையினால. என்ன பொறாமைப்படுற அளவுக்கு என்ன இருந்துச்சு? அப்போஸ்தலர்கள் அப்படி என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 காரணங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, 4ஆம் அதிகாரத்துல இந்த சதுசேய சமயத்தார் எல்லாரும் சேர்ந்து பேதுருவையும் யோவானையும் இயேசுவின் நாமத்தை குறித்து இனிமேல் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க? பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி சொன்ன சட்டத்துக்கு கீழ்ப்படியாததினாலே இவர்களை ஒருவேளை சிறைச்சாலையில் என்ன செஞ்சிருக்கலாம்? அடைத்திருக்கலாம். முதல் காரணம் என்னவா இருக்கலாம்? ஏற்கனவே இயேசுவின் நாமத்தை குறித்து இவர்கள் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இவர்களை சிறைச்சாலையில போட்டிருக்க வேண்டும் என்றால், தங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை வருமானால் இதையே எல்லா ஜனங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதினாலே அவர்கள் சிறைச்சாலையில் என்ன செஞ்சிருக்கலாம்? அடைச்சிருக்கலாம். இரண்டாவது, இந்த சதுசேய சமயத்தாருக்கு உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை கிடையாது. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்ல? உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லை. உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாத இந்த யூதர்களுக்கு இங்கே பிரசங்கிக்கப்படுகிற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இதற்கு யார்? நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவருடைய கொள்கைக்கு மாறான ஒன்றை இவர்கள் என்ன செஞ்சிட்டே இருக்கிறாங்க? பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏன் அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில போட்டாங்க அப்படின்னு கேட்டா, 2வது காரணம், தங்களுடைய கொள்கைக்கு
மாறான எதிரான ஒரு கொள்கையை இவர்கள் பேசுகிறார்கள், அதை நிறுவ முயற்சிக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டும் அவங்க மேல என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். மூன்றாவதாக, இப்போ இந்த ரெண்டு குற்றச்சாட்டை சொன்னாலும் இதனால பொறாமை வருமா? சட்டத்தை மீறினாங்க அப்படிங்கிறது ஒரு பொறாமையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா அது பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், சட்டத்தை எதிர்க்கிறான் உடனே சட்டத்தை கை கொள்வதற்கு அவனை மறக்கலாம், அடிமணிய வைக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பொறாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, கொள்கையின் அடிப்படையில அங்க விரோதமான காரியங்கள் நடக்கிறதுனாலும் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பொறாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பொறாம வரணும்னா என்ன வாய்ப்பு இருக்கணும்னா, மூன்றாவதாக என்ன காரணமாக இருக்கணும்னா, படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமைகள் என்று இந்த சதுசேய சமயத்தாராலே நினைக்கப்பட்டவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய திரள் கூட்டம் இவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறது. சதுசேய சமயத்தாருடைய பார்வையில இவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் யார்? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமைகள், இல்லையா? அப்படிதான் 4ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்து சொல்லியிருக்கு. அப்ப படிப்பறிவு இல்லாத பேதமைகளான இந்த 12 அப்போஸ்தலர்களும் சேர்ந்து எருசலேமில் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு திரள் கூட்டம் இவர்களை சுற்றியும் இருக்கிறது. ஆனா இவங்க யோசிக்கிறாங்க, இந்த சதுசேய சமயத்தாருக்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லா விதமான செல்வாக்குகளும் இருக்கிறது. ஆனா இவங்களால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு திரள் கூட்டத்தை சேர்க்க முடியல. அப்போ பொறாமையினாலே நிறைந்தார்கள் என்றால் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலும் அல்ல, அதிகாரத்தின் அடிப்படையிலும் அல்ல. இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியத்தின் அடிப்படையில ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் போது அதுவே அங்கே இருக்கிற சதுசேய சமயத்தாருக்கு பொறாமை வருவதற்கு என்னவா இருந்தது, காரணமா இருந்துச்சு. ஒருவேளை நான் சொல்றதை உங்களால் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் முதல் மிஷனரி பிரயாணத்துல இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. யூதர்கள் எதனால ஜனக்கூட்டங்களை கண்டபோது, அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும், சதுசேய சமயத்தாரை பொறுத்த வரைக்கும் பொறாமைக்கு பொறாமப்பட்டாங்க. பொறாமைக்கு என்ன காரணம் சொல்லுங்க, பொறாமைக்கு என்ன காரணம்? ஜனக்கூட்டம். எருசலேம்ல பண்டிகையின் போது வருகிறதை போல இந்த படிப்பறிவு இல்லாத பேதமைகளான இந்த 12 அப்போஸ்தலர்கள் போதிக்கிற காரியங்களை, இவர்கள் மூலமாக செய்யப்படுகிற அற்புதங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய திரள் கூட்டம் வருது. அந்த கூட்டம் இவர்களை பயமுறுத்துகிறது. அப்படின்னா இன்றைக்கும் தேசங்களிலே ஆட்சியாளர்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்த பார்வையில என்ன பயம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய கொள்கையை குறித்தும் அவர்களுக்கு பயம் இல்லை, அல்லது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறதும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பயம்னா, நம்மோடு வரக்கூடிய ஜனக்கூட்டம், நம்மோடு கூட வரக்கூடிய ஜனக்கூட்டம். ஒரு முறை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இந்து முன்னணி இயக்கத்திலிருந்து ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையில எழுதப்பட்டிருந்த சாராம்சம் உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனா அதுல இப்படி ஒரு வாசகம் இருந்தது: ஒவ்வொரு வருஷத்திலேயும் இந்திய கிறிஸ்தவர்களின் சபைகளுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய தொகை அவர்களை பயமுறுத்துகிறது என்று எழுதியிருந்தது. எது பயமா இருக்கலாம்? இந்திய கிறிஸ்தவர்களுக்கு வெளி தேசங்களிலிருந்து வருகிற காணிக்கை பணம் யாரை பயமுறுத்துகிறது? இந்த தேசத்துல கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்குது. இவ்வளவு பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப அவன் உலக பிரகாரமா யோசிக்கும் போது இவங்க ஏதாவது தனி ராஜ்யத்தை ஏற்படுத்திடுவாங்களோ? அப்போ கிறிஸ்தவத்துக்கு விரோதமான எதிரிகள் எந்த அடிப்படையில பார்க்கிறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஜன கூட்டமாய் வருகிற போது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? பொறாமப்படுறாங்க. என்ன பண்றாங்க? பொறாமப்படுறாங்க. இந்த பொறாமையின் விளைவாக
அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க, இந்த அப்போஸ்தலர்களை, அதாவது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான விதத்தில் சிறைச்சாலையிலே பிடித்து வைக்கிறார்கள். இந்த கால நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபை எப்பொழுதெல்லாம் வளர்ச்சி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஒரு ஆபத்தை சந்திக்கிறது. அது என்ன ஆபத்துன்னு கேட்டா பொறாமை. என்ன ஆமை? பொறாமை. இது வெளியே இருந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியம் எங்க இருந்து வந்துச்சு? வெளியே இருந்து வந்துச்சு. வெளியே இருந்து வந்ததுனால சரீர பிரகாரமாக இவர்களை முடக்கி போடுவதற்கு சத்துரு இவர்களை எங்க கொண்டு போய் வைக்கிறான்? சிறைச்சாலையில் வைக்கிறான். சில நேரத்தில் சபைக்கு உள்ளேயும் பொறாமை உள்ளவர்கள் எழும்பி சபைக்குள்ள வேறு விதமான பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அப்போ சபையினுடைய வளர்ச்சிக்கு சத்துரு பயன்படுத்துகிற, எதிராக சத்துரு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறாமை. என்னது? பொறாமை. சரி, இந்த பொறாமை வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா அவன் பணத்தை பார்த்து பயப்படலாம், ஜனக்கூட்டத்தை பார்த்து பயப்படலாம். ஓகே, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் பொறாமை வரணும்? உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வரணும்? இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. கவனிங்கள், வேதத்தின் அடிப்படையில மனிதர்களை ரெண்டு விதமாக வேதம் பிரிக்கிறது. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். சேவ் அண்ட் அன்சேவ். இதை நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணு இயல்பான மனிதர்கள். சொல்லுங்க, ஒன்னு யாரு? இயல்பான, அவர்கள் தான் ரட்சிக்கப்படாதவர்கள். இன்னொன்று ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றது? ஆவிக்குரியவர்கள். அப்ப இயல்பான மனிதர்கள் சொல்லும் போது அதுல ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களையும் அது சேர்த்துதான் நடக்கும். யாரெல்லாம் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெறவில்லையோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறவில்லையோ, அவர்கள் கிறிஸ்தவ பெயர்களில் இருந்தாலும் அவர்கள் இயல்பானவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஓகேவா? அப்போ அந்த இயல்பான மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து, ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு மத்தியிலிருந்தும் பொறாமை எழுப்புறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு. பொறாமை எழுப்புறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு. அடுத்தது, இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் ரெண்டு விதமாக பிரிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களையும் வேதம் எப்படி பிரிக்குது? ரெண்டு விதமாக. ஒன்னு மெச்சூர், இன்னொன்னு இம்மெச்சூர். ஒன்று மாம்சத்திற்குரியவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள். எப்படி பிரிக்குது? ஒன்னு மாம்சத்துக்குரியவர்கள், இன்னொன்னு ஆவிக்குரியவர்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட கேட்டகரியில இருந்தாலும் ஒரு சிலர் ஆவிக்குரிய ரீதியாக முதிர்ச்சி அடையாமல் அவர்கள் காரணமாகவே இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? அப்படி ஏதாவது சபைக்குள்ள நடந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ரோமர்கள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 13:13. கடியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். நல்ல கவனிங்க. இப்ப தேவனுடைய சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற நிறுவனத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள காணப்படக்கூடாத சுபாவங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னதெல்லாம்? களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும். அப்போ ஏன் சபைக்குள்ள இருக்கிறவங்களும் இந்த பொறாமை என்கிற பாவத்தை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அப்ப சபைக்குள்ள ஒரு முதிர்ச்சியற்றவனாக இருக்கிறான், குழந்தையாக இருக்கிறான், மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பொறாமையினால நிறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கவனிங்க,
முதல்ல என்ன சொன்னேன்? உலகத்துல எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க? 2 விதமான. என்னதெல்லாம்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். இந்த ரட்சிக்கப்படாதவர்களும் பொறாமை கொள்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இந்த ரட்சிக்கப்படாத கேட்டகரிக்குள்ள யார் இருக்கிறா? பேர் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? பேர் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பொறாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, போகும். இப்ப அடுத்தது சபைக்குள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அங்கேயும் வேதம் 2ஆ பிரிக்குது. ஒன்னு முதிர்ச்சி அடைந்தவன், இன்னொன்று முதிர்ச்சி இல்லாதவன். ஆவிக்குரியவன், மாம்சத்திற்குரியவன். இப்படி 2ஆ பிரிக்குது. அப்படி பிரிக்கிறதுல இந்த வசனத்தின் அடிப்படையில ஒருவன் இருப்பானானால், ஒருவேளை கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக இல்லாமல் இருப்பானானால், முதிர்ச்சியற்றவனாக இருப்பானானால், அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? பொறாமை. ஓகேவா? அப்போ ஒரு சபைன்னு எடுத்துக்கங்களேன். இப்ப சபைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா? பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களும் இருக்காங்க. யாருக்கா? பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாமை. 2வது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா முதிர்ச்சி அடைந்தவனாக இல்லை, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக இல்லை, அவனுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாமை. அப்போ சபைக்கு உள்ள பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய சபை இந்த பொறாமை என்கிற காரியத்துல எங்கெல்லாம் தாக்குதலை சந்திக்குதுன்னா, ஒன்று வெளியே, ஒன்னு எங்கிருந்து? வெளியே இருந்து. தேவனை அறியாதவன், தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்படாதவன், அவனும் என்ன செய்யறான்? பொறாமை கொண்டு ஏதோ காரியத்தை செய்யறான். சபைக்கு உள்ள பேருக்கு, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் மூலமாயும் என்ன வருது? பொறாமை வருது. அடுத்தது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி உள்ள வாழ்க்கை இல்லை, அதனாலையும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? பொறாமை இருக்குது. இப்போ சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்கள் முதிர்ச்சி உள்ளவர்கள் வச்சுக்கோ. யாருன்னு வச்சுக்கலாம்? மெச்சூர் கிறிஸ்டியன். அவங்களுக்கு பொறாமை எங்கிறதெல்லாம் வருது? 1 வெளியிலிருந்து, 2 பாரம்பரியமான கிறிஸ்தவரிடத்திலிருந்து, 3 ரட்சிக்கப்பட்டும் வளர்ச்சியற்ற கிறிஸ்தவரிடத்திலிருந்து. இப்போ இந்த முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவருக்கு என்ன வரும்? என்னெல்லாம் பிரச்சனை வரும் நினைக்கிறீங்க? பிரச்சனை வருமா? வராது. அப்போ ஏன் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தாக்குதல்கள் வருகிறது? ஒரு கட்டப்பட்ட நிலைமை வருகிறது. அன்னைக்கு சதுசேய சமயத்தாருக்கு அதிகாரம் இருந்தது, அதனால அவங்க சிறைச்சாலையை கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ இன்னைக்கு சில நேரத்தில் அவரவர்களுடைய திராணிக்கு ஏற்றார் போல, அவனுடைய விசுவாசத்திற்கு ஏற்றார் போல ஏதோ ஒரு தவறான காரியங்களை தான் கொண்டிருக்கிற பொறாமை நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் வளர விரும்புகிற பரிசுத்தவான்களுக்கு செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க, செய்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அது ரைட் ஆர் ராங் அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த தாக்குதல் தேவனுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்திலே சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்ப இந்த பொறாமையினால தாக்கப்படுகிற இடத்துல இருக்கிறோமா, அல்லது பொறாமைப்படுகிற ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, மாம்சத்துக்குரியவனாக நீங்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு கேட்டு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நான் சொல்ற கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவராக இருக்கிறதுனாலே மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா, அல்லது நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறதுனாலும், நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலும் நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரச்சனை எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்து பட்டணத்தின் சபைக்குள்ள ரொம்ப ஆழமாவே இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும்
எண்ணங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து இப்போ பொறாமை உள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்களா? கொரிந்து பட்டணத்தினுடைய சபைக்குள்ள இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இதை யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்ல பொதுவா என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை உடையவா உடனே இயேசு நாமத்தினால போனா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. சரி, அது பிறகு வரும். இப்ப பவுலுக்கு என்ன தெரியுது? கொரிந்து பட்டணத்தின் சபைக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பாரபட்சம் பார்க்கக்கூடிய சுபாவங்களோடு மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க மாதிரி அவர் என்ன செய்யல? இயேசுவின் நாமத்தினால பொறாமை ஆவியை போன்னு சொல்லல. இயேசுவின் நாமத்தினால பாரபட்சம் பார்க்கிற ஆவியை போன்னு சொல்லல. என்ன சொன்னார்னா, தேவனுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார். கவனிங்கள் ஐயா, கவனிங்கள். ஏன் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம்? ஏன் இவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய சபைக்குள்ளே வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறாங்க. ஆனா மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தேவை? இவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்களேன். அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்படி இருக்கும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். நல்ல கவனிங்க. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இப்போ முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள என்ன பேசப்படுகிறது என்றால், தேவ ஞானம் பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது? தேவ ஞானம். என்ன தேவ ஞானம்? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை படித்து ஒருவன் அறிவாளியா இருக்கிறதுனால அவன் யாரா இருக்க முடியாது? முதிர்ச்சி அடைந்தவனாக, தேறினவனாக இருக்க முடியாது. கவனிங்கள், தேவனுடைய சபைக்குள்ளே நீங்கள் கல்லூரியிலே பட்டம் பெற்றவராக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். அது உன்னை தேறினவனாக மாற்றாது. எது உன்னை தேறினவனாக மாற்றும் என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி இருந்த ரட்சிப்பினுடைய திட்டங்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வர முடியும்? வளர்ச்சியை கொண்டு வர முடியும், தேர்ச்சியை கொண்டு வர முடியும். அதுதான் தேறினவனாக மாற்ற முடியும். அப்போ சபைக்கு உள்ள இந்த தேவனுடைய ஞானம் பேசப்பட வேண்டும். இந்த தேவனுடைய ஞானம் திரும்பவும் தியானிக்கப்பட வேண்டும். இந்த தேவனுடைய ஞானத்தின்படி வாழுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை முயற்சிக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமாவா? எங்க சொல்லியிருக்குது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாக இந்த அண்ட சராசரங்களும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. அந்த இடத்துல முன் குறித்திருக்கிறார் என்கிற வார்த்தை வர வேண்டும். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் நம்மை சுவீகார பிள்ளையாக்கி இருக்கிறார். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்,
முன்குறித்திருக்கிறார், சுவிகார பிள்ளையாயிருக்கிறார். இப்போ இந்த தேவ ஞானத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டானால் அவன் இந்த உலகத்திற்குரியவனாக வாழவே முடியாது. அவன் என்ன செய்ய முடியாது? யோசிச்சு பாருங்களேன். தாயின் கர்ப்பத்தில எலும்புகள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாக என்னை தெரிந்தெடுத்தார் என்று சொல்கிறோம். தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை குறித்து சொல்லும்போது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின ரட்சிப்பின் திட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஐயா, இன்றைக்கு நீ பிறந்திருக்கிற உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் முந்தைய காலகட்டம், உன்னுடைய சந்ததியின் காலகட்டத்துக்கு முன்பதிலாக நம்ம பேர் சொல்லும் போது என்ன சொல்றோம்? நல்ல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தேன், ஒரு கிறிஸ்தவ சந்ததியில பிறந்தேன். நீ அப்படி ஒரு சந்ததியில பிறக்கிறதுக்கு முன்னதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ மாம்சத்திற்குரியவனாக வாழ முடியாது, முதிர்ச்சியற்றவனாக இருக்க முடியாது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் பாரபட்சம் பார்க்கிற காரியங்களோடும் நீ வாழ முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வசனத்துக்கு மேல வாஞ்சையா இருக்கணும். உலக தோற்றத்திற்கு முன்பதாக எதை தெரிந்து கொண்டதை குறித்து நான் அறிய வேண்டுமானால் சயின்ஸ் படிச்சா பத்தாது, இன்ஜினியரிங் படிச்சா பத்தாது, மெடிக்கல் படிச்சா பத்தாது, வேதத்தை படிக்கணும். அதனாலதான் அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அப்படி இருந்தும் இல்ல, 5ஆம் வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ள ஆயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ள எதை பேசுகிறோம்? சபைக்குள்ள எது பேசப்பட வேண்டும்? சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எதை வாசிக்க வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை தியானிக்க வேண்டும், எது உங்களை தேறினவர்களாக மாற்றும். அப்போ உங்களுக்குள்ள பொறாமை இல்லாம இருக்கணும்னா, வாக்குவாதம் இல்லாம இருக்கணும்னா, உங்களுக்குள்ள பாரபட்சம் பார்க்கிற காரியங்கள் இல்லாம இருக்கணும்னா, அனுதினமும் கர்த்தருடைய வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலே அது சரியா பிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை மெச்சூர்டான ஒரு கிறிஸ்டியனா மாறுவான், ஆவிக்குரியவனா மாறுவான். அப்பதான் அவனுக்குள்ள அந்த பொறாமை அப்படிங்கிற காரியம் போகும். மற்றபடி 4 பேர் சேர்ந்து நின்று ஒருவருக்குள்ள இருக்கிற பொறாமையின் ஆவியை வெளியேறு என்று சொல்வதனாலே போவதில்லை. போகிறதா இருந்தால் பவுல் கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு என்ன எழுதியிருக்க வேண்டும்? சொல்லுங்க, என்ன எழுதியிருக்கணும்? இவனுக்குள்ள இருக்கிற பொறாமை நாவி என்ன செய்யணும்? வெளியே போகணும்னு சொல்லியிருக்கணும். அல்ல, சபை மூப்பனுக்கு எழுதியிருக்கணும், அப்பா அந்த அவனுக்குள்ள ஒரு பொறாமை நாவி இருக்குது, அதை நீ கடிந்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல, இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சபைக்குள் அமைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை முதிர்ச்சியற்றதா இருக்குமானால், நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு மேலே வாஞ்சையும் தெளிவும் ஒரு தீராத பற்றும் உள்ளவர்களாக இல்லாமல் இருப்பீர்களானால், நீங்களும் ரட்சிக்கப்படாத மனிதனை போல, பெயர் கிறிஸ்தவனை போல, நீங்களும் பொறாமையிலையும் வாக்குவாதத்திலையும் பேதத்திலையும் நிறைஞ்சுதான் இருப்பீங்க. அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எந்த தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்குன்னா, அப்போ அங்கிருந்து ஒரு பொறாமைங்கிற ஒரு அன்பு வருது, உள்ள பேர் கிறிஸ்தவன்கிற பேர்ல ஒரு அன்பு வருது, அடுத்தது முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவன் என்கிற பேரிலும் அன்பு வருது. இப்படி எல்லா தாக்குதலையும் சந்திச்சு கொண்டுதான் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது? முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு போக வேண்டியிருக்குது. இது வேதத்தின்படி இப்படி ஆண்டவர் அனுமதிக்கல. அதனாலதான் பவுலை கொண்ட தீமோத்தேயு அங்க கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இப்படி எழுதுறதுனால சபை திருந்திச்சா? இல்ல. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர், ஆயினும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ
என்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோட் சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு 4 நிருபங்கள் எழுதப்பட்டதாக சரித்திரம் சொல்கிறது. அதுல 2 நிருபம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுல முதல் நிருபத்துல நீ இப்படி இருக்கிறேங்கிறது நேரடியான குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு ஒரு நிருபம், அதுக்கு பிறகு ஒரு நிருபம். 4வது நிருபத்துல உனக்குள்ள இன்னும் வைராக்கியம் இருக்குமோ, பொறாமை இருக்குமோ, நான் உன்னை பார்க்க கூடாதபடிக்கு உன்னை பார்க்க வேண்டியது இருக்குமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற ஜனங்கள் பேருக்கு கிறிஸ்தவர்களா வாழ்ந்தாங்களே ஒழிய அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் என்கிற வெளிச்சத்தை தங்கள் மேலே பாய்ச்சி கொண்டவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை. வேலை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, பைபிள் படிக்கிறது தவிர. ஐயா, நீ வேதத்தையே வாசிக்கிறது இல்லையே, நீ வேதத்தை எப்படி தியானிப்பாய்? நீ வேதத்தை எப்படி தியானிப்பாய்? அல்லது அடுத்தது வேத வசனத்துக்கு எப்படி உன் வாழ்க்கையை கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்க முடியும்? வேதத்தை நீ வாசிக்கிறதே இல்ல, நீ வேத வசனத்தை தியானிக்கிறதும் இல்ல, பிறகு எப்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்ப? வேத வசனத்துக்குள்ள கீழ்ப்படிந்து நடந்தாதானே இந்த பட்டியலிடப்பட்டிருக்கிற பாவங்கள் உன்னை விட்டு போகும். அப்போ சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கொரிந்து பட்டணத்தின் சபையார போல இருக்கிறோம். ஆனா உங்களுடைய சுபாவங்களை பார்த்து முதிர்ந்தவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பவுலுக்குள்ள பயம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேறின ஒரு முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு பரிசுத்தவானே இந்த பொறாமையை குறித்து, முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களை குறித்து பயந்திருக்கிறான் என்றார். நான் அப்ப என்ன, சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம், எதுக்கு வந்தோம்னு தெரியல. யாரோ பிரசங்கம் பண்ணாங்க, வந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு அதை நம்பிக்கிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு பேருக்கு கிறிஸ்தவன் இல்லையா? வேதம் அதை அங்கீகரிக்கல. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பெயரிலே இருக்கிறாய், ஆனால் நீ மாம்சத்திற்குரியவனாக தான் இருக்கிறாய். உன்னிடத்திலே தேறினவர்களின் காரியங்களை குறித்து பேச முடிகிறதில்லை. இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஏன் பவுல் இதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்? 1ஆம் வசனம், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாது. ஆமா, இப்படி மாம்சத்துல இருக்கிறவன் என்ன? பொறாமை, வாக்குவாதம், பாரபட்சம், இந்த சுபாவங்கள்ல இருக்கிறவன், வேத வசனத்தை வாசிச்சு தியானிச்சு அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், இந்த மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுக்காதவன், இந்த மனுஷங்கிட்ட என்னால என்ன செய்ய முடியல? பேச முடியல. பக்கத்துல கை வச்சு உங்களதான், என்னைக்கு பைபிள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வேதத்தை தியானிக்கிறதுக்கும் வேதத்தை ஒப்பு கொடுத்து வாழ்றதுக்கும் உங்களுக்கு முடியலையோ அன்னைக்கு உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது. யாரும் பேசுவே, என்ன பேசுறது? நீ என்ன பண்ணாலும் வாக்குவாதம் பண்ணுவ, என்ன பேசினாலும் என்னதான் பண்ணுவேன்? வாக்குவாதம் தான் பண்ணுவேன். அவன் என்ன பேசுறது? பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா. இப்போ அவர் பேசுறதுக்கு காரணம், இப்போ 2ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட பேசுறாரு? தேறினவர்களிடத்துல. 2ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குது? தேறினவர்கள்ட்ட. 3ஆம் அதிகாரத்துல யாருக்கு இருக்குது? ஆவிக்குரிய குழந்தைகள் என்றும் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் எண்ணி பேச வேண்டியது. நீங்கள் பலனில்லாதவர்களாக, உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? பாலை கொடுத்தேன்.
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத குறிச்சு நம்ம செய்தியா கேட்கிறது நல்லது. ஆனா தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் அதையே கேட்டுட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது சரியானதல்ல. இங்க பால் என்பதும் பலமான ஆகாரம் என்பதும் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? பால் என்பது சுவிசேஷத்தை குறித்து. முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனை குறித்து, மனிதனை சந்திக்கும் போது பேச வேண்டிய காரியங்கள். சபைக்குள்ள நீ வளர்ச்சி அடையாம இருக்கிறதுனால, நீ முதிர்ச்சியற்றவனா இருக்கிறதுனால, நீ மாம்சத்துக்குரியவனா இருக்கிறதுனால, உனக்குள்ள மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் எல்லாம் இருக்கிறதுனால உன்கிட்ட இதைதான் பேச வேண்டியிருக்கு, பாலதான் பேச வேண்டியிருக்கு. ஆனா என்ன பேசணுமா? பலமான ஆகாரம். பலமான ஆகாரம் என்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அங்கே என்ன? அங்கே பரலோகத்தில் இருக்கிறவைகளை குறித்து பேசப்பட்டது. எதை குறித்து பேசப்பட்டிருக்குது? அப்போ ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவங்கிட்ட என்ன பேச முடியும்? சில நேரத்தில் சில பிரசங்கங்களை பண்ணும்போது இது இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்குமா என்கிற கேள்வி எனக்குள்ள எழும்பும். ஏன் போய் சேர்றது இல்லைன்னா, பால் குடிக்கிறவங்கிட்ட போய் லெக்ட்ரிஸ கொடுத்தா எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல தூக்கம், பாஸ்ட் ஏதோ நல்லா பேசுறாரு, நல்லா ஒரு பக்கத்துல சூடா இருக்குது, ஒரு பக்கத்துல காத்து வருது, நான் பொறாம வர்றதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். சிலருக்கு என்னதான் வருது? தூக்கம் தான் வருது. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கும்போது பைபிள் படிச்சிருக்கணும், வீட்டுல இருக்கும்போது ஜெபம் பண்ணிருக்கணும், வீட்டுல இருக்கும்போது வேத வசனத்தை தியானிச்சு அதன்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கணும். அது எல்லாம் நடந்திருந்தா ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்வு நமக்குள்ள நடந்திருக்கும். அது நடந்திருந்தா சபை குடிவரதில் வரும்போது பிரசங்கிக்கப்படுகிற பலமான ஆகாரம் என்னுடைய வாழ்க்கைக்கு அது எப்படி இருக்கும்னா மதுரமா இருக்கும். அப்போ எனக்கு புரியும், ஓ, ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனாக எனக்கு வருகிற தாக்குதல் எங்கிருந்தெல்லாம் வருது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். தீர்க்க தரிசனத்தை நாடி போக வேண்டாம், வசனத்தின் வெளிச்சம் என்னை சரியான பாதையில் நடத்தும். ஏன் எனக்கு தாக்குதல் வருது என்னால புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? புரிஞ்சா சந்தோஷம். அது புரியணும்னா அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். நீ என்ன வேணாலும் படிங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன தொழில் வேணாலும் பண்ணு, ஆனா வேத வசனத்தை படிக்காம, வேத வசனத்தை தியானிக்காம, வேத வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம நீ சம்பாதிக்கிற, நீ செயல்படுகிற எவைகளினாலும் பிரயோஜனமே கிடையாது. அதனால என்ன கிடையாது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ பைபிளே படிக்காம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வந்து காணிக்கை பட்டியல போட்டாலும் சபை தரித்திரத்தில் தான் இருக்குமே தவிர அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையாது. பணத்தை வச்சு சபை வளரல, தேவ கிருபையினாலையும் தேவனாலும் தான் வளரும். ஆனா இன்னைக்கு பிரசங்க பீடங்கள் அனலற்று போய் ஜனங்களை பொருளாசைக்கு தூண்டுகிறதாய் மாறினதுனால ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாம, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம இவன் எதையோ செஞ்சிட்டு இருக்கிறான். அதுதான் கிறிஸ்தவ ஊழியம் என்று நினைக்கிறான், அதுதான் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறான். இல்லை அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கத்துல சதுசேய சமயத்தாருக்குள்ள இருந்த அதே ஒரு பொறாமை கொரிந்து பட்டணத்தின் சபையாருக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? எவ்வளவு பரிதாபம். எது இந்த ஜெலோஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதுல தான் ஜெலஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்திருக்குது. இந்த ஜெலோஸ் என்கிற கிரேக்க பதம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இந்த சதுசேய சமயத்தார் பொறாமையினால் நிறைந்து என்கிற இடத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சபைக்குள்ள மாம்சத்திற்குரியவர்கள் என்கிற இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ அவங்க சிறைச்சாலையில் அடைச்சாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இவங்க தேவ நோக்கத்தை மறந்துட்டு தேவனை பின்பற்றுகிற அநேகரை இடர பண்ணுகிற விதத்தில் வாழ்வாங்க. கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு என்ன பிரச்சனை? மனம் போல வாழ்ந்தாங்க, பாவம் செஞ்சு வாழ்ந்தாங்க, பேரு சபைக்குள்ள இருக்கிறாங்க. நல்ல கவனிங்கயா, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், கேள்விப்படுகிற செய்திகள்
அச்சப்படுத்துகிறதுனால தான் சில நேரத்தில் என்னுடைய பலத்துக்கும் மிஞ்சியும் நான் கத்துறேன். நான் கத்துறதுனால நீங்க மாறுவீங்கன்னு நான் நினைக்கல. அந்த கத்துறதுக்கு பின்னால என்னன்னா ஒரு பெரிய ஆனந்தம். இன்றைக்கு இருக்கிற சபைக்குள்ளே சத்துரு வஞ்சகமான காரியங்களை எவ்வளவாய் கொண்டு வந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட டெனாமினேஷனுக்கு உள்ள நம்முடைய தேசத்துல பிரபலமாய் இருக்கிற ஊழியரை கூப்பிட்டு பயன்படுத்த கூடாது என்று வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? அந்த ஊழியருடைய செய்திய சபையில் இருக்கிற ஜனங்கள் கேட்டா அதுக்கு பிறகு அவனை திருத்தவே முடியறதில்லை அப்படின்னு சொல்லி அவனை உயிர்ப்பிக்கிறதே கூடாத காரியமா இருக்குன்னு சொல்லி சபைக்குள்ள அந்த டெனாமினேஷனுக்குள்ள அந்த ஊழியக்காரனை கூப்பிடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் கெட்டு கிடக்கிறது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. தயவு செய்து கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புங்கள். இப்படி டெனாமினேஷன் வயசு நிறைய காரியங்களை நாங்க கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். மற்றவங்களை குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல. இன்றைக்கு நன்றாய் ஜொலித்தவர்களும் விழுந்து போகிற ஒரு காலமா இருக்கிறதுனால வேதத்தை பிடிச்சிட்டா தப்பிக்கலாம். இல்ல மாம்சத்துல நம்ம பெருமை பாராட்டி நான் அப்படி நான் இப்படி என்று சொல்லி இங்கே பவுலை சேர்ந்தவர் என்றும் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பெருமை பாராட்டினது போல சபை டெனாமினேஷனை பிடிச்சுக்கிட்டோம், ஊழியக்காரனை பிடிச்சுக்கிட்டோம் வாழ்ந்தா நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருக்க முடியும். நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு டெனாமினேஷனை கட்டி எழுப்புறதுக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்காக. இங்கே கூட்டி சேர்க்கப்படுகிற ஜனங்கள் தேவன் பட்சமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போ என்னுடைய வேலை இப்படி இருக்கிறதுனால என்னுடைய ஆனந்தம், வலி, வேதனைகள் எல்லாம் நிறைஞ்சுதான் உங்ககிட்ட வருது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஆளா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதுக்கு முன்னால வேதத்தை வாசிங்க. அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத திரும்ப நீங்க யோசிங்க. அந்த வேத வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடத்துல சாட்சியா வாழுங்க. இப்படி வாழ்ந்தால் மாத்திரமே நமக்கு விரோதமாக இந்த வேத பகுதிக்குள்ளிருந்து வர்ற மாதிரி பொறாமைகள் எங்கிருந்து வந்தாலும் அது உன்னை தாக்காதபடிக்கு நீ காப்பாற்றப்பட முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ சதுசேய சமயத்தார் பொறாமையினால் நிறைந்தார் இருந்தால் எனக்கு அதுல பிரச்சனை ஒண்ணு இல்லை, அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா சபைக்குள்ள இன்றைக்கு நிறைந்திருக்கிற இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில முதிர்ச்சி அடைந்த ஒரு சகோதரன், முதிர்ச்சி அடைந்த ஒரு சகோதரி வளர்வது என்பது எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வலிகள். இதுல பரிகாசம் வேற. நீ கர்த்தரை பின்பற்றியா? கர்த்தரை பின்பற்றியும் வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்குதா? நான் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால வந்த வலி இல்லை இது. நீ மாம்சத்துக்குரியவனா இருக்கிறதுனால, நீ பேர்கிறிஸ்தவனா இருக்கிறதுனால உன்னால தாக்கப்படுகிற தாக்கங்கள் இது. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தேவன் பட்சமாக திரும்புங்கள். சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தேவன் பட்சமாக திரும்புங்கள். நீங்களும் நானுமே, இந்த வேதத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானுமே தேவன் பட்சமாக திரும்பாமல் இந்த உலகம் ரட்சிக்கப்படணும் திரும்புறது, ஜெபிக்கிறது என்ன பிரயோஜனம்? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையின் பந்தியிலே பங்கெடுக்கிற உங்கள் வாழ்வும் என் வாழ்வுமே தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் இல்லாமல் இருக்கும்போது யாரோ ஒருத்தரை குறிச்சு மணிக்கணக்கா பேசுறதுனால என்னையா பிரயோஜனம்? கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பார். இப்ப அந்த வேத பகுதிக்கு வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது நிறைந்துங்கிற வார்த்தை. நிறைந்து அப்படின்னா கண்ட்ரோல் பை அப்படின்னு அர்த்தம்.
நிறைந்துதான் அர்த்தம். இந்த நிறைந்து என்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்கிற வார்த்தைக்கும் அந்த இடத்துல நிறைந்துங்கிறதும் இந்த இடத்துல இருக்கிறதும் ஒரே தான். அதான் சொன்னேன், ஒன்று நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பொறாமையினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கார்னல் கிறிஸ்டியனா நீ இருந்தா பொறாமையினால நிறைஞ்சிருப்ப. நீ ரட்சிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனா இருந்தா நீ பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருப்ப. அப்படின்னா நிறைதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவனாக. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் சொல்லும் போது கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் அல்லது இன்னைக்குமே பரவலாக என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டா, சில சபைகள் என்ன நம்புறாங்க, கையை தட்டினா பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்படலாம் நம்புறாங்க. அல்லது இங்கே வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகள் வேகமாக வாசிக்கப்பட்டால் அதனால பரிசுத்த ஆவியானவராக நிரம்பிடலாம் நம்புறாங்க. அல்லது ஒரு பாடலுடைய ஒரு கவியை திரும்ப திரும்ப பாடினா பரிசுத்த ஆவியினால நிரம்பிடலாம் நம்புறாங்க. வேதத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிறைதல் என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து பேசுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வேத வசனத்தினுடைய நிறைவை குறித்து பேசுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் நான் வாழ்வதற்காக பலப்படுத்தப்படுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நிறைக்கிறார். இப்ப கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நான் உணர்த்தப்படுகிறேன், நான் இனி முதிர்ச்சியற்றவனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு மாசத்திற்குரியவனாக இருக்கக்கூடாது என்று நான் உணர்த்தப்படுகிற போது நான் என்ன ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் என்ன அறியாமையினால நான் மாம்சத்துக்குரியவனா இருந்தேன், அதனால எனக்குள்ள நிறைய பாவ சுபாவங்கள்லாம் வந்துருச்சு. இப்பவும் என்னுடைய இரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, இனி நான் ஒரு முதிர்ச்சி அடைந்தவனாக தேறினவனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க அர்ப்பணிக்கிறீங்க இல்லையா, அப்பதான் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். எதுக்காகனா உங்களை முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாற்றுவதற்கு. அப்போ உன்னை நீ அர்ப்பணிக்காம, நீ வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம, இன்னைக்கு ஷார்ட்கட்ல பிசாசும் மனிதர்களும் சேர்ந்து கையை தட்டினா பரிசுத்த ஆவி நிறைவு, பாட்டு பாடினா நிறைவுன்னு கொடுத்துட்டான். இல்ல, அது உணர்ச்சி வசப்படுவதற்கு என்னை கொண்டு போகாம வெளியே, அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு என்னை கொண்டு போகாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது, அவரால் நான் ஆட்கொள்ளப்படுவது என்பது என்னை தேறினவனாக மாற்றுவதற்கு, அவர் எனக்குள்ளே வாஞ்சையையும் விருப்பத்தையும் தந்து இன்னும் என்னை பிரயாசப்படுகிறவனாக மாற்றுவதற்கு. அப்போ ஒன்று, தேவ சபைக்குள்ள இருக்கிற நீங்க உங்களுடைய முதிர்ச்சியற்ற பலவீனமான குழந்தைத்தனமான வாழ்க்கையினாலே பொறாமையினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், வாக்குவாதத்தினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அந்த பாரபட்சம் பார்க்கிற காரியத்தில் நிறைந்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களுக்கு தான் இங்கே சிறைச்சாலை. யாருக்கு சிறைச்சாலை? ஆமா, எல்லா காலத்திலையும் பாதிப்பு யாருக்கு தான்? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவர்களுக்கு தான். அதனாலதான் பேதுரு பின்னாட்கள் நிருபத்தை எழுதும்போது சொன்னாரு, இது புதுமை என்று நீங்கள் திகைக்க வேண்டாம், இது நமக்கு நியமிக்கப்பட்டது. இல்லையா? வாசிங்களா அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்படின்னா நீங்கள் தேறினவர்களாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் நடத்தப்படும் போது இப்படிப்பட்ட பொறாமையின் காரியங்களினாலே நிறைந்த மனிதர்களாலே உங்களுக்கு தாக்குதல்கள் வரத்தான் செய்யும். இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், என்ன விளைவு ஏற்படுத்தும்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கைகூர்ந்து மகிழும்படி. அப்ப சபைக்குள்ள நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழுகிறேன், ஒரு தேறினவனாக வாழுகிறேன், நான் தாக்கப்படுகிறேன் என்றால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தாக்கப்படுவது நல்லது. நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள்.
ஒரு நாளிலே இதற்கான மகிமையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். சரி, இப்போ பொறாமையினால நிறைஞ்ச மனிதர்களால பாதிப்புகள் வரும்போது அதுக்கு பலன் உண்டுன்னா, இப்போ பொறாமையில நிறைஞ்ச மனுஷனுக்கு என்ன உண்டு? அதுக்கான நீதி உண்டு இல்ல? இதுக்கான ஒரு நீதினா அதுக்கான நீதி என்ன இருக்கும்? அப்ப சபைக்குள்ள அந்த மாம்சத்திற்குரியவர்களாக குழந்தைகளாக இருப்பது என்பது நீங்கள் எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதிலேயும் தேவனுடைய நீதி வெளிப்படும் என்பதை தயவு செய்து மறவாதீர்கள். இப்போ அடுத்த என்ன எழுதியிருக்குன்னா, அப்படி பொறாமையினால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அப்போஸ்தலரை பிடிச்சு சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு சாதாரணமான குற்றவாளிகளை போல அவர்கள் நடத்தப்படுகிறார். திருடனவன மாதிரி, கொலை செஞ்சவன மாதிரி, அல்லது மற்ற மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் நடந்து கொண்ட மனிதர்களைப் போல இந்த அப்போஸ்தலர்களும் நடத்தப்படுகிறார்கள். ஆனா இந்த 19ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. என்ன பாடம் கேட்டா, இப்போ இன்னைக்கு கவனிங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பொதுவா இருக்கிற கிறிஸ்தவத்தை நான் மனசுல வச்சுட்டு தான் பேசுறேன். பொதுவா இருக்கிற கிறிஸ்தவத்தில் என்ன சொல்றாங்க? பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு உடனே ஆண்டவரத்துல போய் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த பிரச்சனையில இருந்து அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிருவாரு? விடுதலை கொடுத்துருவார். அதுக்கு பிறகு அவன் சும்மா நல்லா ஜாலியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன செய்து இருக்கு. ஆனா இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனிக்கும் போது கொஞ்சம் வேற விதமா எழுதியிருக்கு. இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவங்க என்ன செஞ்சுட்டான்? வெளியே போகிறாங்க. இப்ப இவங்க பொறாமையினால நிறைஞ்சு அடைச்சாங்க. ஆண்டவர் கதவை திறந்துட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பெரிய மற்றவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறுவதற்கும் அதிசயங்கள் நடைபெறுவதற்கும் காரணமாக இருந்த இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலேயே இப்ப என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. அடைக்கப்பட்ட சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு. ஆனா என்னன்னா, இது சிறைச்சாலையில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. பின்னால் இருக்கிற வேத பகுதியை பார்த்தா அவங்க சிறைச்சாலையில இருந்து இப்படி கதவு திறந்த மாதிரியோ உள்ள இருக்கிற ஆட்கள் காணாமல் போன மாதிரியோ அவங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யவே இல்லை, தெரியவே இல்லை. ராத்திரியுடைய ராத்திரியா பொறாமையினால் நிறைந்த மனிதர்களாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தின் அடிப்படையில அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லேலூயா, கர்த்தர் எங்களை விடுவித்தார்னு சொல்லிட்டு அவன் பாடல திரும்பவும் போய் எங்கேயாவது பதுங்கு குழியில பதுங்கி இருக்கணும். ஆனா விடுவிக்கப்பட்ட அவரிடத்துல தேவதூதன் இன்னொரு வார்த்தையை சொல்றான், நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்றார். நல்லா கவனிங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கட்டளையை கொடுத்துட்டு தான் போனார். அந்த கட்டளையின்படி செயல்பட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்தது. இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது எதனால? இவங்க எல்லாம் மீன் பிடிச்சதுனாலயா, இல்ல மீன் அதிகமான விலைக்கு வித்ததுனாலயா? ஒண்ணும் இல்ல. எதனால? அந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான். இப்ப ஜெயில இருந்து திறந்தாச்சு. திறந்த என்ன சொல்லிருக்கணும்? சமாதானத்தோட போய் வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, கர்த்தர் உங்களுடைய ஆவியோடு கூட இருப்பாராக சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த தேவதூதன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க போய் எங்க போய் சில நேரத்துல எந்த தேவாலயத்துல அங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி தானே இவங்களை பிடிச்சு கொண்டு இருக்குது. அதனால தானே இவ்வளவு பயமுறுத்தல்கள். இப்ப திரும்ப அங்கே போய் சொன்னா நல்ல கவனிங்க அருமையானவர்களே. நாம் விடுவிக்கப்பட்டது எதற்காக? நாம் பாதுகாக்கப்பட்டது எதற்காக? நிறைய நேரத்துல இந்த ஆவிக்குரிய வளர்ச்சின்னு நான் சொன்னேன் இல்லையா, முதிர்ச்சியற்றவர்களா, அது இருக்கிறதுக்கு காரணம், இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, விடுவிக்கப்பட்ட அநேகருக்கு
தாங்கள் எதற்காக விடுவிக்கப்பட்டார்கள் என்றே தெரியவில்லை. எதற்காக விடுவிக்கப்பட்டோம்? எதுக்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? பரலோகத்துக்கு கொண்டு போறது. பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் உங்களை ரட்சித்திருந்தாருன்னா, ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் உங்களை ஒரு நிமிஷத்துல தூக்கி இருக்க கூடாது, அப்படியே முக்கி இருக்கணும். அப்ப எங்க போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் பாருங்க, ஏதாவது ஆயிரமோன்னு பதறி அடிச்சு தூக்கி எடுத்துட்டார். எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவை தரிந்து கொண்டவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக, அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய அன்பின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்துல நான் தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார். எனக்கு வருகிற பிரச்சனைகள் இருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு காரணம் இனிமேல் போய் பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாத அப்படிங்கிறதுக்காக இல்ல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றவாளிய அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு அவனை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லி விடுவாங்க? ஏசு சொன்ன மாதிரி சொல்லுவோம், போ இனி என்ன செய்யாத, இனி இந்த பக்கம் என்ன செஞ்சிடாத. இப்ப ஜெயில இருந்து இந்த பரிசுத்தவான்கள் அனுப்பப்படுறாங்க. எப்படி? போ இனிமேல் பிரசங்கம் பண்ணாத, அப்படியா? என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? நான் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சிலருக்கெல்லாம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆவும் கத்துறான். கத்துறது எதுக்கு? விடுவிக்கப்பட்டது எதற்கு? பிலிப்பு பட்டணத்திலே அடைக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க? திரும்பி வந்தாங்களா எருசலேமுக்கு? இல்ல, போறாங்க. ஜீவ வார்த்தைகளை உடைய நீங்களும் நானும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும், இந்த ஜீவ வார்த்தைகளை போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறோம். எதுல கவனமா இருக்கணும்? கர்த்தர் நமக்கு செய்யும் அற்புதம் தேவ திட்டங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்ல, மீண்டும் தேவ சித்தத்தின்படியான வேலையை செய்வதற்காகவே. எதுக்காக? ஆமா, நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? புத்திமதி பார்த்து ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறாரு, இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க. நல்ல கவனிங்க, அது மனுஷிய ஆலோசனை. ஆனா தேவன் கொடுக்கிற ஆலோசனை, போ திரும்பவும் தேவாலயத்துக்கு போ, திரும்பவும் அந்த சாலமோன் மண்டபத்துக்கு போ, அங்க கூடி வருகிற ஜனங்களுக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லு அப்படின்னா, பொறாமையினால நிறைந்த மனிதர்களுக்கு இப்பதான் ஆண்டவரை எங்களை விடுவிச்சிருக்கிறீங்க, இப்பதான் என்ன தப்பிச்சிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோமே, வீட்டுக்கு போயிட்டு வரோமே, ஒண்ணும் இல்லை, எங்க போ. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களே, உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களே, கவனியுங்கள். உங்களுடைய சுக வாழ்வுக்காக அல்ல நீங்கள் பிடிக்கப்பட்டிருப்பது. நீங்கள் பொறாமையினால் நிறைந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் விடுவிக்கப்பட்ட உடனே புறப்பட்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே ஜனங்களுக்கு எதை பிரசங்கிக்க வேண்டுமா? ஜீவனுள்ள வார்த்தைகளை. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும். சிறைச்சாலையுடைய கதவுகளை ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு திறக்க முடியும். ஆனால் சிறைச்சாலையிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவனாயிருப்பதை உயிர்ப்பிப்பதற்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வார்த்தையிலிருந்து தான் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் வச்சிருக்கிறார். அதற்கு ஆண்டவர் யாரை நம்பல? தேவதூதர் நம்பல. தேவனுடைய ஆலயத்தில் கூடி வருகிற ஜனங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் தேவனுடைய தூதர்களை நம்பல, மாறாக உங்களையும் என்னையும் தான் நம்பி இருக்கிறார். தேறினவர்களை தான் நம்பி இருக்கிறார். சொல்றவங்க புரியுதா? யார் நம்பிதான் இருக்கிறாரு? தேறினவர்களை தான் நம்பி இருக்கிறார். அப்ப தேறின நீங்கள் தாக்கப்பட்டீர்கள், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டீர்கள். இப்பொழுது விடுவிக்கப்பட்ட உடனே விடுவித்து விட்டார் என்று சந்தோஷத்தோடு நின்று விட முடியாது. அந்த சந்தோஷத்தோடு புறப்பட்டு போய்
அங்கே அடுத்த வசனம் இருக்குது, அதை அவர்கள் கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவத்துக்குள்ள, நவீன போதனைக்குள்ள என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க என்ன சொல்றோம், நான் ஃபாஸ்டிங் போட்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ திரும்பவும் எங்கேயா சிக்கிறாத, நீ சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு போயிடாத, நீ ஊழியம் செஞ்சிடாத, நீ எல்லாரும் செய்யற காரியம் இல்ல. இவனுக்கு பைபிள் எங்க இருந்து கிடைச்சது தெரியல. தேவதூதன் சொல்றான், நீ போ, எங்க உனக்கு பிரச்சனை பண்ணாலும் அங்கே போ. என்னன்னா, அதிகபட்சம் இவனால என்ன செய்ய முடியும், சிறைச்சாலை போட முடியும். அதை திறக்கிறதுக்கு எத்தனை முறை வேணாலும் தேவனாலும் முடியும். எத்தனை முறைனாலும் யாரால முடியும், தேவனால முடியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆண்டவர் திறந்துச்சு, மற்ற நாள்ல அடைச்சு வரா இல்லை. நல்ல கவனிங்க. இப்ப இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம நிறைய விஷயத்துல கிளியர் ஆக வேண்டியிருக்கு. உங்களை சிறைச்சாலையில் போட்டாங்கன்னா விடுவிக்கிறது தேவன். விடுவிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க தொடர்ந்து செயல்படுகிறவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு பதுங்கு குழியிலே நீங்கள் பதுங்கிக் கொள்ளவே முடியாது. அதை சத்துருவுக்கு சொல்லணும். இவனை ஜெயில போட்டா இவனை நிறுத்த முடியாதுங்கிறது அந்த சத்துருவுக்கு தெரியணும், அந்த நரிக்கு தெரியணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெளிவில்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, இவனுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து ஒழிச்சுக்கிறான். பயமுறுத்தலுக்கு பயந்து நினைச்சுக்கிறான். இங்க இருக்கிற அநேகர் அப்படித்தானே. நம்ம ஏன் வீட்டுல ஜெபம் நடத்துறது இல்லை? எதுக்கு பிரதர் உண்டு, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா வீடு கேட்கும்போது என்ன கேட்டு வந்தேன், எல்லாம் மறந்தாச்சு. எதனால மறந்தாச்சு? எவனோ சொன்னானாமா. அப்ப வானத்தையும் பூமியையும் படைத்த அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர் சொன்னா நீ நம்ப மாட்டேன். யாராவது ரோட்ல போற ஒருத்தர் சொல்லிட்டானா நீ நம்பிடுவியா? இதுக்கு பேர் விசுவாசமா? நமக்கு பேர் விசுவாசிங்கிற பேரு. என்ன விசுவாசம் அது? ஆனா யாரோ சொல்லிட்டு போறான். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல். ஏன் பயப்படக்கூடாது? அவர் நமக்கு பயமுள்ள ஆவிய தரல. நான் யாருக்கு பயப்படணும்? என்னுடைய ஆத்துமாவே. அப்போ யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிறதுல கூட நமக்கு தெளிவில்லை. ஏன் அப்போஸ்தலர்கள் உடனே அதிகாரமா போறாங்க? எப்ப? ராத்திரி தான். நல்ல கவனிங்க, இதை குறிச்சு ஒரு மருத்துவர் இப்படி எழுதியிருக்கிறார். ஏன் அதை சொல்றேன்னா, இதை எழுதுனதும் மருத்துவர் தான். லூக்கா யாரு? மருத்துவர். ஒரு மனிதன் இப்பொழுது இந்த நாட்களில் கண்டுபிடிச்சிருக்கிறதின்படி ஒரு சரியான ஒரு தூக்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது அவனுடைய உறுப்புகள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குது? சைலண்ட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவனுடைய உறுப்புகள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? செயல்படாத. அப்படிதானே டாக்டர்? அப்படிதான் இருக்குமா? இப்போ ராத்திரில சிறைச்சாலையில கதவுகளை கொண்டு திறந்து விடுறாங்க. அவன் எப்படி இருந்திருப்பான்? அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நம்ம என்ன சொல்லுவோம்? ராத்திரி யாராவது எழுப்பி சொன்னாங்கன்னா, ஆமா எழுப்பியும் எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வீட்டில் அப்படிதான் சொல்லுவோம். யாராவது ராத்திரி எழுப்புனா ஏதாவது சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்? நம்முடைய அவயவங்கள் அநேகம் என்ன ஆயிட்டு இருக்குது? தூங்கிட்டு இருக்குது. அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது. அது செயல்படலை. அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது சொன்னா அது எனக்கு என்ன செய்யாது? சரியா புரியாது. நான் அப்போஸ்தலர்களுக்கு புரிஞ்சிருக்கேன். நம்ம முழிச்சிருந்தாலே புரியுது. பகல்ல நல்லா முழிச்சு இருக்கும் போது புறப்பட்டு போய் இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது புரியுறது இல்லை. ஆனா ராத்திரில அப்படியே அரை தூக்கத்துல பகலெல்லாம் ஊழியம் இப்படி தாக்குதல்கள். ராத்திரில நல்ல நித்திரையில் இருக்காங்க,
எழுப்பி போ. கனவா நனவா எதுவும் தெரியல. ஆனா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு அதிகாரமே ஆர்வமா போறாங்க. அதே வல்லமையுள்ள வார்த்தையினால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதே அந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமத்தினால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம எப்படி செயல்படணும்? ஒண்ணுமே செய்யாம ஐயோ அங்க அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்கதான் செய்யும். செயல்பட வேண்டிய நீங்களும் நானும் செயல்படுவதிலே துரிதம் காட்டாமல் அதுக்கு என்ன சாக்கு போக்குகளை நம்ம சொல்றோம். யோசிச்சு பாருங்களேன். இப்படி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சொன்னா அந்த மனிதன் கிட்டத்தட்ட மரண நிலைமையில தான் இருக்கிறான். இன்னைக்கு காலையில ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. நாம் ஒவ்வொரு முறை மரணத்திற்கு போகும்போதும் நாம் எழும்பும் போதும் ஆண்டவர் ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இது டெம்பரரியான ஒரு காரியம் உனக்குள்ள நடந்துட்டே இருக்குது. மறிக்கிற காலையில் எழும்புற, மறிக்கிற காலையில் எழும்புற, இது ஒரு நாள் நிரந்தரமா உனக்கு நேரிடலாம் என்பதை எச்சரிப்பாக ஆண்டவர் உனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாராம். அதனாலதான் யூதர்கள் தங்களை ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க? இரவு நேரத்துல என் ஆவியை உடைய கரங்களில் என்ன செய்ய. அதனால்தான் இயேசு ஜெபிக்கும் போது சிலுவையில ஜெபிக்கும் போது சொன்னா, பிதாவே என் ஆவியை என்ன செய்றேன். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் அதிகாலையில் நான் எழும்புவதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு நித்திரை. ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் என்னை தட்டி எழுப்பி இப்போ ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணு சொன்னான். அவன் தான் தேர்ச்சி அடைந்தவன். அவன் தான் யாரு? தேர்ச்சி அடைந்தவன். அவன் தான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவன். அவனைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு என்று பயன்படுத்தினார். அவன் பொறாமையினால் நிறைந்தவனும் அல்ல, அவன் துக்கத்தினால் நிறைந்தவனும் அல்ல, அவன் தூக்கத்தினால் நிறைந்தவனும் அல்ல, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? இது சாத்தியமாகிறதா அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் இந்த செய்தியினுடைய துவக்க பகுதியை பேசும்போது நான் உங்களுக்கு மார்கரெட் நிக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தாயாரை குறித்து சொன்னேன். நம்முடைய யூடியூப்ல அவங்களுடைய ஒரு சாட்சி அடங்கி இருக்கிறது. பல்கேரியா தேசத்துல தாய் தகப்பன் மிஷனரிகளாக இருந்து இரத்த சாட்சிகளாக கொல்லப்படுகிறார்கள். 1960ஆம் வருடத்தில் 1941ஆம் வருடத்தில் பிறந்த இந்த மார்கரெட் இளம் வயதிலிருந்தே அந்த அடக்குமுறைக்கு உள்ளான ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தின் சட்டத்தின்படி பெண்கள் படிக்க முடியாது. அந்த தேசத்தின் சட்டத்தின்படி கிறிஸ்துவின் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்ற முடியாது. ஏன் இந்த கிறிஸ்தவ கர்த்தருடைய வார்த்தையை கூட அந்த ஜனங்கள் தங்கள் கரங்களில் என்ன செய்ய முடியாது, வைத்திருக்க முடியாது. அப்படி ஒரு தேசத்தில் வளர்றார். சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் அநேக முறை அவள் தாக்குதலுக்குள்ளாகிறாள். யோசிச்சு பாருங்களேன். ஒரு அடைக்கப்பட்ட தேசம், தாயும் தகப்பனும் மிஷனரிகள், அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் அந்த வேலை நிமித்தமாக இரத்த சாட்சிகளாக கொல்லப்படுகிறார்கள். இப்போ நிர்கதியாய் இருக்கிற இந்த மார்கரெட், அவளுக்கு அப்படி அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ள ஆண்டவர் 2 காரியத்தை கொடுத்தாராம். ஒண்ணு, நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அவ டாக்டரேட் முடிச்சிட்டான். அடுத்தது, அவன் நல்ல வயலின் வாசிக்கிறான். அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வாழ்ந்த அவளுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் எதற்கு கொடுத்திருந்தார் என்று தெரிந்தது. எப்படி தெரிஞ்சிருந்துச்சு? இப்போ அவள் நல்ல வயலின் வாசிக்கிறதுனால அவள் அநேக நாடுகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவளுக்கு அழைப்பு கொடுத்தது. ஆனா பல்கேரிய அரசாங்கம் அவளுக்கு என்ன செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து முட்டுக்கட்டைகளை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா வெளி தேசத்திலிருந்து வந்த அழுத்தத்தின் அடிப்படையில அவள் வெளியே புறப்பட்டு செல்கிறாள். எப்படி எதுக்காக போறான்னா, வயலின் வாசிக்க, சிம்போனி வாசிக்கிறக்காக. யோசிச்சு பாருங்க. ஒரு அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு டேலண்ட கொடுத்தா எதுக்கு? நம்ம என்ன தோணும்? நமக்கு என்ன தோணும்? அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து மூலையில வயலின் வாசிட்டு இருக்கலாம்.
எதற்காக இதை கொடுத்தாருன்னு. வாசல் திறக்கப்படுது. அது ஒரு அபூர்வமான காரியம். அவன் எல்லா தேசங்களுக்கும் பிரயாணப்பட்டு போறான். பிரயாணப்பட்டு போகிற இடத்துல எல்லாம் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். யார பிரசங்கித்தார்? போனது எதுக்கு? வயலின் வாசிக்க. சரி, வயலின் வாசிக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ணாலே இவ கையில இருந்த பைபிள் என்ன? ஆதியாகமும் 16ஆம் அதிகாரமும் 17ஆம் அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேப்பர். வேதாகமத்தினுடைய மற்ற பக்கங்கள் எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. எது வரைக்கும் கிடைக்கலன்னா, இவ அந்த பல்கேரியாவில இருந்து முழுவதுமாக வெளியேறி அமெரிக்கா தேசத்துக்கு வருகிறார் தஞ்சம் புகுவதற்காக. ஒவ்வொரு முறையும் வெளிய தேசத்துக்கு போறா, சிம்பொனி இசைக்கிறா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறா, பல்கேரியா போயிடுறா. ஒவ்வொரு முறையும் பல்கேரியாவில் போன உடனே மன ரீதியான தாக்குதல்கள், அடக்குமுறைகள், திரும்பவும் ஆண்டவர் அவளை வெளியே கொண்டு போறாரு. அதே சிம்போனி வாசிக்கிறா, அவ திரும்பவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறா. பல தேசங்களுக்கும் இப்படி போயிட்டே இருக்கிறவளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பல்கேரியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாம அவன் அமெரிக்கா தேசத்துக்கு அடைக்கலம் போவதற்காக போறான். அப்படி அமெரிக்காவுக்கு போய் அவன் முதல் முறையா பிரசங்கம் பண்ணும்போது அந்த தாய் சொன்ன வார்த்தை, என் கையில 2 பொருளோட தான் உங்க தேசத்துக்கு வந்திருக்கிறேன். 1 இந்த வேதாகமத்தினுடைய ஒரே ஒரு பேப்பர், 2 நான் வாசிக்கக்கூடிய வயலின். இந்த 2 மட்டும் தான் என் கையில் இருக்கு, எதுவும் இல்லை. இன்னைக்கு நமக்கு வேதாகங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஒரு வீட்டுல நிறைய பைபிள் இருக்குது, பல டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஆனா படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. ஒரே ஒரு பேப்பரை வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போனவளுக்கு அமெரிக்கா அந்த ஊழியர்கள் அடைக்கலம் கொடுத்தாங்க, ஜெபித்தாங்க, அவளுக்கு பொருளுதவி கொடுத்தாங்க. அவ கொடுத்ததை வச்சு அவ என்ன தெரியுமா பண்ணா, பல்கேரியா தேசத்தின் மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்து அங்கேயே பிரிண்ட் பண்ணி திரும்பவும் லட்சக்கணக்கான பைபிளை பல்கேரியாவுக்கு அனுப்பினாங்க. விடுவிக்கப்பட்ட மார்கரெட்டுக்கு தெரிந்தது, விடுவிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்தது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்றைய திருச்சபைகளுக்கு ஏனோ தெரியவில்லை. ஐயா, உங்களை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவ வார்த்தைகள் இது உங்களுக்கு உங்களை உயிர்ப்பிப்பதற்காக மாத்திரமல்ல, நீங்கள் தேறினவர்களாக மாறுவதற்கு மாத்திரமல்ல, இது மற்றவர்களையும் ஜீவனடையும் செய்யும்படிக்காக கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்தோ அக்கிரமத்திலிருந்தோ அவனை உயிர்ப்பிக்க முடியும், அவனை உன்னதங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவரால் செயல்பட முடியும். அப்போ அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு என்ன புரிந்து கொள்ளுதல் இருந்ததோ அதே புரிந்து கொள்ளுதல் 2020ஆம் வருடத்திலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்த இந்த மார்கரெட் நிக்கோலுக்கு இருந்துச்சு. இவளுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து தெரியல, இவளுடைய பிள்ளைகளை குறித்து தெரியல, இவளுடைய இவளுடைய குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் ஹிஸ்டரியில பதிவாகி இருக்குது, தன்னிடத்தில் இருந்த ஒற்றை தாள் வேதாகமம், ஒரு வயலின், இந்த 2ஐயும் தேவன் எதற்காக எனக்கு தந்தார் என்பதை புரிந்து கொண்டு சிறைச்சாலை என்கிற அந்த பல்கேரியா தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அவள் சுதந்திர பறவையாக புறப்பட்டு போய் அந்த அமெரிக்கா என்கிற மாயாவளியிலே மயங்கி விடாமல் உதங்கி விடாமல் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பல்கேரியா மொழியில பிரிண்ட் பண்ணி அந்த வேதாகமத்தை திரும்பவும் அந்த தேசத்துக்கு கொண்டு போறார். அவளும் பரலோகத்துக்கு தான் வருவாள். அவளும் பரலோகத்துக்கு தான் வருவாள். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அதே பரலோகத்துல இந்த தாயை பார்த்தா நீங்களும் நானும் என்ன சொல்வோம்? என்ன சொல்ல போறோம்? யோசிச்சு பாருங்க. உங்களையும் என்னையும் நம்பி தந்திருக்கிற இதே ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் அவர்களையும் நம்பியும் கொடுக்கப்பட்டது. இப்படி ஆயிரக்கணக்கான பக்கங்கள் அவர்களிடத்தில் இல்லை. முதல் முறையாக அவர் சாட்சி சொல்றா, ஒற்றை பேப்பரோட நின்று அவர் சாட்சி சொல்லிட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் அவளை ஒரு வேதாகம கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற வேதாகமங்களை பார்த்து விட்டு கதறி அழுதாள். ஐயோ, இது என் தேசத்துக்கு கிடைத்தால் எவ்வளவு நல்லது, என் ஜனங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு நல்லது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம கையடைக்கிற காம்பேக்டா பைபிள் பார்க்கிறோம். ஏன்? பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியக்கூடாதா நம்ம சர்ச்சுக்கு போறோம்? நான் கிறிஸ்தவங்கிறத வெளியே காட்டுறதுக்கு வெட்கப்படுறேன். ஆனா
பல்கேரியா என்கிற அடக்குமுறைகள் உள்ள ஒரு தேசத்துக்குள்ள வாழுகிற ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய தாயை தகப்பனை இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் இழக்க கொடுத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை, ஆண்டவர் தந்திருக்கிற தாழ்ந்து எதற்காக என்று புரிதலோடு வாழ்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு பிரச்சனை தெரியுமா? இந்த பொறாமையில நிறைந்திருந்தாங்கன்னு பேசுறேனே, அந்த சபை மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களை நம்பி ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எதற்காக என்று தெரியவில்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய கொரிந்து பட்டணத்தின் சபை, தங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களினாலே முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய சபை முதிர்ச்சி அடையவே இல்லை. அதனாலதான் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 அதிகாரம் 14 அதிகாரம் வரங்களை குறித்து ஒரு நீண்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வரங்களை பெற்றிருந்தார்கள், ஆனால் அந்த வரங்களை தங்களுடைய முதிர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தையோ, உன் கரங்களிலே உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை குறித்தோ நீ கவனக்குறைவாக இருப்பாயானால், அதை பயன்படுத்தாமல் இருப்பாயானால், நீ பரிசுத்தாவினால நிறைந்தவனாக அல்ல, நீ பொறாமையினாலே நிறைந்தவனாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னாலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நேரம் இல்லை, செயல்படுவதற்கான நேரம். இது செயல்படுவதற்கான காலம். யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்கா தேசத்தை குறித்து சொல்லும் போது ஒருவர் இப்படி கட்டுரை எழுதியிருந்தார். இந்த தேசத்துக்குள்ள போனா யாரும் திரும்பி வரவே முடியாது. அது ஒரு மாயாவரி. நீ எவ்வளவு கட்டுப்பாடோடு அந்த தேசத்துக்குள்ள போனாலும் அந்த தேசம் உன்னை பிடித்து வைத்து. இது இந்த உலகமே சொல்லுது, உலக மனிதர்கள் சொல்றாங்க, உன்னால திரும்பி வர முடியாது. அதனாலதான் இங்க இருந்து பல கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி எப்படியாவது அங்க போய் செட்டில் ஆயிடணும்னு போறாங்க. ஆனா ஒரு தேசத்திலிருந்து தப்பித்து பிழைப்பதற்காக ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அந்த தாயை கொண்டு போறாரு. அவளை இந்த மாயாபுரி அடக்க முடியல. இந்த மாயாபுரி அமெரிக்கா தேசத்தினால என்ன செய்ய முடியல. எந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக இருக்கிறானோ, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிறவனாக இருக்கிறானோ, அந்த மனிதன் மாயாவியையும் மேற்கொள்வான். ருமேனியா தேசத்திலிருந்து ரிச்சர்ட் உம்ரண்ட் போறார் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு போன உடனே எல்லாரும் அந்த சபைகள்லாம் என்ன எதிர்பார்க்கும், இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். அவங்க ரொம்ப எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவங்களுடைய மனநிலை என்னன்னா, நாங்க தான் உலகத்திலே ரொம்ப பணக்காரங்க, நீங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்கிற மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. அதனால இந்தியாவில இருந்து வெளி தேசத்திலிருந்து போனா நாங்க உடனே காணிக்கை கொடுக்குறோம், நாங்க உடனே சப்போர்ட் பண்றோம். ரிச்சர்ட் உம்ரண்ட் போனவங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அவர் சொன்னாராம், உங்க பணத்துக்காக நான் வரல, எங்களுடைய வாலிபர்கள் போதை பழக்கத்துக்கும் அங்கே இருக்கிற மாயமான காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களை விடுவிப்பதற்கு எனக்கு கர்த்தருடைய வேதாகமம் வேண்டும். என்ன கேட்டா, கர்த்தருடைய இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம்? அடிமைப்படுத்துகிற ஒன்றை கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் என்று சொல்கிறோமே, எந்த விதத்துல நியாயம்? உண்மையாவே நமக்கு சுய நினைவு இருக்குதா? சொல்லுங்களேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு எழுதியிருக்கிற பைபிளை உங்க கையில வச்சிருக்கீங்க. இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு எழுதியிருக்கிற பைபிளை உங்க கையில வச்சிருக்கீங்க. இப்ப பிள்ளைக்கு என்ன கொடுக்குறீங்க? உலகத்தை தான் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க? அது கர்த்தர் கொடுத்தது ஆசீர்வாதம். எந்த கர்த்தர் கொடுத்தாரு? உனக்கும் பைபிள் தெரியல, உன் பிள்ளைக்கும் தெரியல. நீ பரிசுத்தாவியில நிறைந்த சபைக்குள்ள இல்லை, நீ பொறாமையில நிறைஞ்சு இருக்கிற, நீ அநேகரை தாக்கிட்டு இருக்கிற. ஆனா ஒண்ணு, உன்னுடைய பொறாமையோ அல்லது பொறாமை நிறைவினால் செயல்படுகிற காரியங்களோ தேறினவனை ஒரு காலம் தடுக்க முடியாது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அது எருசலேமில் இருக்கிற சிறைச்சாலையா இருந்தாலும் சரி,
பல்கேரியாவுடைய சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அது ரொமேனியா தேசத்துடைய சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அல்லது ஹைபிரிட் தீவுகளில் இருக்கக்கூடிய அங்கே நிறைந்திருக்கிற அந்த கானிவல்ஸா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். விடுவிக்கப்படுவோம், திரும்பவும் ஜீவ வார்த்தைகளோடு புறப்படுவோம். இந்த ஜீவ வார்த்தைகளே மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். நான் ஏன் தாக்கப்படுறேன், நான் ஏன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறேன்னா, என்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு இந்த ஜீவன் உள்ள வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பொறுப்பு உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுக்கு வருகிற எந்த தாக்குதல்களும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. எதை காட்டி பயமுறுத்த முடியாது. நீ ஏன் பயமுறுத்துறன்னா, என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவ வார்த்தைகள் நிமித்தமா என்னை பயமுறுத்தி பார்க்கிறேன். ஆனா இந்த ஜீவ வார்த்தைகளே, இந்த ஜீவ வார்த்தையின் வல்லமையே என்னதான், அடிமைப்பட்டிருக்கிறவனை விடுவிப்பதற்காக. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாலும் நான் சொல்ற சுவிசேஷம் அடிமைப்பட்டிருக்கிறவனை விடுவிக்கத்தான் செய்யும். அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ளிருந்து நான் வெளியே வந்து இந்த ஜீவ வார்த்தைகளை சொன்னாலும் அடைக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறவனை விடுவிக்கத்தான் செய்யும். முடிவாக ஒரு வார்த்தை சொல்லி ஏற்கனவே சொல்றதுதான், ஆண்டவர் நம்மை விடுவித்ததற்கு காரணம், ஆண்டவர் நம்மை தப்புவித்ததற்கு காரணம் மீண்டும் தேவ சித்தத்தின்படியான வேலையை செய்வதற்காக, மீண்டும் பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் தேவதூதனையே அனுப்பி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவித்ததற்கு காரணம் முடங்கி கிடக்கிறதுக்கு அல்ல, முடமாகி போவதற்கு அல்ல, மீண்டும் எழுந்து அதிகாலையிலே போய் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காக எழுந்து